ஸோ டுடே இட்ஸ் அஃபிஷியலி டே 2. ஃபர்ஸ்டாக நம்ம செட் பண்ண போகிறது இந்த 2 டயர். இன்னைக்கு ஒரு ஹாப்பியான விஷயம் நடந்தது. பேச்செல்லாம் தாலாட்டு போல என்னை உறங்க வைக்க நீ இல்லை. தினமும் ஒரு முத்தம் தந்து காலை காஃபி. ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் அர்ச்சு விலாக்ஸ். முடிச்சிட்டேன் ஒரு வழியாக முடிச்சிட்டேன். ரொம்ப நாளாக யோசிச்சு பண்ண ஒரு விஷயம், போன வீடியோலையும் பண்ண முடியாத விஷயத்தை இந்த வீடியோவில் முடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 12 to 13 இயர்ஸ் ஆச்சு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆகிட்டு. பட் இன்றைக்கும் வெளியே போல் ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆகிட்டு வீடியோ தான் எடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டுடே இட்ஸ் அஃபிஷியலி டே 2. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரே நாளில் வந்து இது முடியறதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ சேம் திங் ஹேப்பன். ஐ நோ இட் இஸ் நாட் கோனா ஹேப்பன். ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ஓரளவுக்கு கவுண்டர் டாப்பில் வந்து இந்த ஸ்டிக்கரை மட்டும் ஃபுல்லாக போட்டாச்சு. ஸோ அதை தவிர வேறு எதுவுமே பண்ணலை. ஸோ ரெகுலர் கிச்சன் சோர்ஸே கரெக்டாக இருந்தது. இன்ஃபேக்ட் இது முந்தானேத்தி எடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 day பிரேக் விட்டுட்டு டுடே ஒன்லி ஐ காட் டைம் டு டூ தட். ஸோ பை தட் இன்றைக்கி வந்து கவுண்டர் டாப்பு ப்ளஸ் மற்றது தான் செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு ஸ்டிக்கர்ஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. மற்றது என்னெல்லாம் செட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி இன்றைக்கி வீடியோட முடிச்சிட்டா பெட்டராக இருக்கும். ஏன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா மேடம் தூங்கிட்டு இருக்காங்க. வீட்டில் யாருமே எல்லாம் வெளியே போயிருக்கனால. ஸோ ஐ தாட் இட் இஸ் மச் ஈஸியர் டு ஃபினிஷ் இட் டுடே. இதுக்கப்புறம் நான் மறுபடியும் ட்ராக் பண்ண விரும்பல. ஸோ எல்லா வீடியோவும் எடுத்துகிட்டு ஒரு பார்ட்டில் மிஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ தட் ஐம் நாட் ஏபிள் டு கம்ப்ளீட் த வீடியோ. But this time I'm just gonna finish it off. So counter topless கொஞ்சம் செட்டப்லாம் பண்ணிவிட்டு let's see how my குட்டி kitchen is gonna get transformed. Okay, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதெல்லாம் செட் பண்ணப்போ இங்கே வந்து ஒரு பெரிய திங்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் எல்லாமே. பட் நம்ம கவுண்டர் டாப்பில் என்னெல்லாம் செட் பண்ண போகிறோமோ அதை ஃபஸ்ட் தனியாச்சு. லைட்ஸ் கண்டிப்பாக தேவை. இக்னோர் த துணி. வின்டர் ஹீட்டர் ஒர்க் ஆகலைன்னா லைக் ட்ரையர் ஒர்க் ஆகலைன்னா அது அப்படி தான் காயும். ஃபர்ஸ்ட்டாக நம்ம செட் பண்ண போகிறது இந்த 2 டயர் ஸ்பைஸ் ரேக் தான். ஸோ இது வந்து 2 ரேக்ஸோடு இருக்கும். கீழே இருக்கிற பாட்டம் வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும் தேன் த டாப் ஒன். ஸோ இதில் வந்து நான் மோஸ்ட்லி கப்ஸ் வைக்கலாமா இல்லை வேறு ஏதாவது நம்ம ரெகுலராக எடுக்கிற திங்ஸ் எதாவது வைக்கலாமான்னு இன்னும் டிசைட் பண்ணல. ஸோ முதல்ல இதை வந்து நம்ம அசெம்பிள் பண்ணிவிட்டு தென் பேஸ்ட் ஆன் த பிளேஸ் இட்ஸ் கோன் ஃபிட்டுன்னு நான் டிசைட் பண்ணிக்கலான்னு வச்சுட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கோ ஹெட் அண்ட் அசெம்பிள் திஸ் ஸ்பைஸ் ரேக். இதை நான் வாங்கும்போது யோசிச்ச ஒரு விஷயம், இதை ஒரு ஆயில் ட்ரே செட்டப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பாட்டில்ஸ் வேர் டூ பிகர். ப்ளஸ் குட்டி பாட்டில்ஸ் வாங்கினா ஃப்ரீக்வெண்ட் ரீஃபில்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குன்றனால ஐ தாட் திஸ் சைஸ் பாட்டில் வில் பி பர்ஃபெக்ட் ஃபார் மீ. ஆனாலும் கொஞ்சம் கூட செட் பண்ண முடியாது. ப்ளஸ் மேல் ரேக்கில் வச்சாலும் அந்த ஷெல்ஃபில் இடிக்கும். ஸோ அதனால் வந்து இது ஆயிலுக்கான ஆப்ஷன் இல்லைன்னு ஒதுக்கி உரமாக வச்சுட்டு சரி இதுக்கான பிளான் வேறு எதாவது பண்ணிக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் ஐ ஜஸ்ட் ஒன் செட் அப் த ஆயில் கார்னர் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டேன். ஸோ ஜென்ரலி ஐ யூஸ் 3 different ஆயில்ஸ். ஒன்று வந்து ரெகுலர் சன்ஃப்ளவர் ஆயில், நல்லெண்ணெய், அதுக்கப்புறமா வந்து கடலெண்ணெய். ஸோ சிலிக்கான் மட்டும் கொஞ்சம் எப்போவுமே பயம்தான், எப்போ கவுத்தி விடுன்னே தெரியாது. I'm filling peanut oil. Gingerly oil, which is நல்லெண்ணெய். கடவுளே, இந்த டென்சிட்டிக்கு கீழே ஊற்றாமல் இருக்கணும்.
திங்க் திஸ் ஷுட் பி ஃபைன். அது பாட்டுக்கு சொட்டட்டும். ஸோ ஸ்டவ்வுக்கு ஏதாவது ஒரு பக்கம் ஆயில் செட்டப் இருக்கணும். தட்ஸ் த ஹோல் பிளான். ரைட் சைடில் வச்சானா எனக்கு மைண்டுக்கு திருத்திக் ஞாபகம் வந்தா. ஸோ ஐ தாட் ஓகே இட்ஸ் நாட் அ குட் ஆப்ஷன். ஸோ லெஃப்ட் கார்னர் இஸ் த ஒன் ஐ பிக்ட் அப். அதனால சேஃபஸ்ட் ஆப்ஷனாக அங்கேயே போகியாச்சு. ஸோ இந்த ஒரு லேசி சூசனை வச்சுட்டு ஸோ மேலே வந்து ரோலிங் பண்ணிகிட்டே ஆயிலை யூஸ் பண்ணலாம் டிசைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டெக்கரேஷன் கிமிக்ஸ்லாம் ஆட் பண்ணால் ஹோப் தட் கார்னர் வில் லுக் பியூட்டிஃபுல். ஸோ இதுதான் வந்து அமேசானில் வாங்கின லைட்ஸு. ஓகே திஸ் இஸ் அ பேக் ஆஃப் 2. இந்த ஒரு ஸ்டிக் ஆன் லைட் வந்து ஒரு பியூர் கேம் சேஞ்சர்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் லைக் என்னதான் நம்ம என்ன சேஞ்ச் ஓவர் பண்ணாலும் கிச்சனில் இந்த மாதிரிலாம் லைட்டு போட்டால் தான் அந்த லுக்கே ஆக்சுவலி ஃபினிஷ்டாக இருக்குது. ஈஸிலி பீல் ஆன் ஸ்டிக் தான். பட் எனக்கு அந்த இடத்துல ஒட்டல. பிகாஸ் ரொம்ப நாளாக வந்து இந்த ஆயில் ஸ்டெயின்ஸ் எல்லாம் இருக்குது. எனக்கு பெருசாக அந்த ஓவனில் இருக்கிற அந்த சக்ஷன் வந்து ஒர்க் ஆகலை வென்ட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் ஆயில் ஸ்டெயின்ஸ்லாம் இருக்குன்றதுனால எனக்கு அவ்வளோ கிளியராக ஒட்டல. பட் ஆனால் எக்ஸ்ட்ராவாக அந்த டபுள் டேப் போட்டு நான் ஓரளவுக்கு ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். பட் அதர்வைஸ் இஃப் இட்ஸ் அ ப்ராப்பர் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளூ குவாலிட்டி நல்லாவே இருக்கும். ஸோ ஈஸியாக ஒட்டிடும். ஏன்னா டிவி பின்னாடிலாம் நான் ஒட்டியிருக்கேன். இட் ஸ்டக்ஸ் வெரி வெல். பட் இங்கே வந்து ஐ நோ பிகாஸ் ஆயிலோட நம்மளுக்கு அந்த டெபாசிட்ஸ் இருக்குன்றதுனால டெஃபினட்டாக இட் வில் நாட் ஸ்டிக் த சேம் வே. ஏன்னா ஒட்டும் போதே பாதி பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு 2 ஜாயிண்ட் ஒட்டினா கூட வி கேன் மேட்ச் இட் அப். ஸோ அதை தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எப்படியோ ஒட்டி செட் பண்ணி முடிச்சாச்சு. கம் லெட்ஸ் கோ. இன்றைக்கி ஒரு ஹாப்பியான விஷயம் நடந்தது. என்னோடய ஃப்ரெண்ட் வந்து இன்றைக்கி எனக்காக லன்ச் கொடுத்துருந்தாங்க. ஸோ பன்னீர் ஸ்பினச் ரைஸ் இது அவங்களோட ரொம்ப சிக்னேச்சர் டிஷ்னே சொல்லலாம். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பட் வெரி சிம்பிள் டிஷ். பட் ஸ்டில் ஃப்ளேவர்ஸ் வந்து ஒரு மாதிரி ரொம்ப காமாகும்ல நம்மளோட மைண்ட் செட் அந்த மாதிரியான ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். பட் ஆனால் என் பையனும் ஹஸ்பண்டும் இல்லாதனால ஐ ஜஸ்ட் சேவ்டு சம் ஃபார் தெம். ஸோ முடிஞ்சால் I'll get the recipe from her and I'll try to post it. But such a easy recipe. பட் எனக்கு தான் 2 தடவை வரல. ஒரு 2-3 இன்க்ரீடியன்ட் மாற்றி போட்டனால சொதப்பிருச்சு. ஸோ அவங்கக்கிட்ட நான் சொன்னேன் ஒரு தடவை நான் நேரில் வந்து பார்த்துட்டு I'll just try it out with the same ratio அப்படின்ட்டு. ஸோ that way today's lunch is saved. இட்ஸ் டைம் டு லோட் அப் சம் ஆல்கஹால். என்ன பார்க்குறீங்க, சரக்கெல்லாம் கிடையாது. ஸோ நான் ஆல்கஹாலிக்கோட ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் காஃபி தான். மோஸ்ட்லி டீ லவர்ஸ்க்கு டீ, காஃபி லவர்ஸ்க்கு காஃபி. ஸோ இன்றைக்கி ஐம் கோனா பி அ ஃபில்டர் காஃபி அடிக்ட். ஸோ பால் காயிற நேரம் வரைக்கும் சும்மா இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு குட்டி வேலையும் பார்த்துடலான்னு இந்த கிச்சன் ஸ்டிக்கரை வாங்கி வச்சாச்சு. ஸோ எந்த அளவுக்கு லைட்ஸ் முக்கியமோ ஒரு எலிவேஷனுக்கு, ஸோ ஸ்டிக்கர்ஸும் முக்கியம். ஏன்னா பிளாண்டான பேக்ரவுண்ட் வந்து இஸ் நாட் கோனா பி லுக்கிங் குட். ஸோ அதனால தான் வந்து 2-3 ஸ்டிக்கர் யோசிச்சேன். பட் ஆனால் இந்த ஸ்பேஸ்க்கு ஐ தாட் திஸ் வில் பி த மினிமலிஸ்டிக் ஒன். ஸோ ரொம்ப ஜாஸ்தியாக ஒட்டி கஜன் பண்ணுறதுக்கு சிம்பிளாக போயிடலான்னு ஐ ஜஸ்ட் காட் திஸ். அண்ட் திஸ் ஒன் ஐ திங்க் ஐ காட் இட் ஃப்ரம் டேமு தான். ஸோ இது வந்து நல்லாவே இருந்தது அந்த அதர்சிவ்லாம். ஸோ இந்த பர்ஃபெக்டான ஸ்பேஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டான சைஸில் இருந்தது. ஸோ குட்டியான ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிட்டு ஐ ஜஸ்ட் சேஞ்ச் த என்டையர் லுக். ஓரளவுக்கு கொஞ்சம் நிறைவாக இருந்த மாதிரி இருந்தது. வாட் யூ சே? ஸ்டவ் சைட் கவுண்டர் டாப் வந்து ஓரளவுக்கு ஃபிட் ஆகியாச்சு. ஆக்சுவலாக அந்த 2 டயர் ரேக் வாங்கினதே வந்து இந்த 3 டப்பாவையும் அதில் ஃபிட் அண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து ஆயில் ட்ரேவும் அதில் செட் ஆகலை. ப்ளஸ் இந்த 3 கேனும் இங்கே வைக்க முடியாது. பிகாஸ் லைக் இந்த கவுண்டர் டாப்பில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து அந்த வித்து வந்து அந்த ஷெல்ஃபுக்கு மேட்ச் ஆகலை. அதை நான் செக் பண்ணாமல் வாங்கிட்டேன். அதனால் ஃப்ரிட்ஜ் சைடு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஷெல்ஃப் வாங்கி போடலான்றதா ஹோல் பிளான். ஸோ நவ் லெட்ஸ் ஃபர்ஸ்ட் ரீஸ்டாக் இட், தென் வில் செட் இட் அப். எனக்கு மேக்ஸிமம் அந்த கொஸ்டினில் கேட்கப்பட்ட கேள்வி வந்து, நீங்கள் அமெரிக்காவில் ஃபில்டர் காஃபி போடுறீங்க, அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற பிராண்டோட ஃபில்டர் காஃபி என்னன்னு சொல்லிட்டு. நான் மற்ற பிராண்ட்ஸும் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு என்னமோ ஐ ஃபவுண்ட் திஸ் இஸ் மோர் கம்ஃபர்டபுள். ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ரூ க்ரீன் லேபிள் தான். இது வந்து 53:47 சிக்கரி அந்த ரேஷியோவில் வரது தான். கொஞ்சம் ஜாஸ்தி தான்.
பட் இந்த லெவலுக்கு போடுறதா கொஞ்சம் எக்கனாமிக்கலா இருக்கு. பிகாஸ் இந்த பாக்கெட்டே இப்போதைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் டூ அபவுட் $12 ஆயிடுச்சு. நான் வந்தபோது ஐ வாஸ் கெட்டிங் இட் ஒன்லி ஃபார் 6 ஆர் 6.99 தட் வாஸ் த லீஸ்ட் பிரைஸ். எங்க வீட்ல வந்து நெறைய காஃபி ஓடும். ஸோ, அதனால வந்து பட்ஜெட்ரியா பார்க்கும்போதும் ஐ ஃபெல்ட் திஸ் இஸ் மோர் கம்ஃபர்டபிள். அதனால இது வாங்கியாச்சு. இதுவே எனக்கு பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஒரு 3 பேக்கெட்ஸ் கிட்ட ஆயிடும். ஸோ, அந்த ரேஞ்ச்ல தான் போயிட்டுருக்கு. அண்ட் பேசிக்காவே ஐ அம் அ டீ லவர் டூ. பட் ஃபில்டர் காஃபி பிடிக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். பட் டீன்றதும் சம்டைம்ஸ் ஐ கிரேவ் ஃபார் இட். ஒழுங்கா போட்டா நல்லாயிருக்கும் இல்லையா? அந்த மாரியான டைம்ல ஐ லவ் டு ஹேவ் டீ. டீக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு பிராண்ட நான் ஃபாலோ பண்ணல. பிகாஸ் டீயோட பாக்கெட் ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்குன்றனால, முன்னாடி என்ன வாங்குனேன்றதையே மறந்துடுவேன். ஸோ, அப்போ என்ன கிடைக்குதோ அத தான் போய் வாங்கிடுவேன். ஸோ, இந்த தடவ வந்து இந்த பாக்கெட் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா இதே இருக்குமான்னு கேட்டா, ஐ டவுட் இட். பிகாஸ் கண்டிப்பா மறந்து போய் இத ரேண்டமா பிக் பண்ணிடுவேன். அடடா! அளவெடுத்து செஞ்ச மாரி இருக்கு. ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்தது அந்த லுக்கே. ஜஸ்ட் ஒரு சின்ன அடிஷன் தான். பட் என்ன ஒரு சேஞ்ச் ஓவர் பார்த்தீங்களா? ஸோ, இதெல்லாம் வச்ச பிறகு ரொம்பவே புடிச்சிருச்சு. ஸோ, இப்போ நவ் கமிங் டூ த அதர் சைட் ஆஃப் கவுண்டர் டாப். இங்க அந்த ஸ்ட்ரிப் லைட்ஸ்லாம் பெருசா எடுபடாது. ஸோ, அதனால ஐ ஜஸ்ட் காட் தீஸ் 2 கேபினெட் லைட்ஸ். ஸோ, இத வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிட்டா, அதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு, சார்ஜ் பண்ணிட்டு மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மேக்னெட்டிக் ஏத்த மாரி இட் வில் ஜஸ்ட் கெட் ஃபிக்ஸ்ட். இதுலயும் 3 டிஃபரெண்ட் கலர் மோட்ஸ் இருக்கு. பிளஸ் அது இல்லாம வந்து நீங்க 3 டிஃபரெண்ட் மோட்ஸ்லயும் வச்சுக்கலாம். பெர்மனன்ட்டா லைட் ஆன்ல இருக்கணுமா? இல்ல நீங்க மேனுவலா ஆன் பண்ணலாமா? இல்ல சென்சாருக்கு ஏத்த மாரி அது வொர்க் ஆகணுமான்னு சொல்லிட்டு, ஸோ யூ கேன் ஃபிக்ஸ் இட் அண்ட் யூ கேன் ஜஸ்ட் ஆப்பரேட் இட் அக்கார்டிங்லி. எங்கேயுமே ஐ ஜஸ்ட் வான்ட் டூ மேக் இட் வெரி சிம்பிள். ஸோ, இந்த கார்னர்ல இந்த ஒரு ஸ்டாண்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இதுக்கு மேல ஜஸ்ட் ஒரு கெட்டில். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அப்புறமா வாட்டர் ஃபில்டர். பிகாஸ் இது 2ம் கொஞ்சம் ஃப்ரீக்வென்ட் யூசேஜ்ல இருக்கும். அது வின்டர் டைம்ல கெட்டில் நிறையவே யூஸ் பண்ணுவோம். ஃபில்டர் காஃபி போடுறதுக்கா இருக்கட்டும். அண்ட் தண்ணிக்கான ஸ்பேஸ் எனக்கு அங்க தான் தேவை. ஏன்னா, வெளிய எங்க வச்சாலும் திருத்தி குட்டி எடுத்து கொட்டிடுறாங்க. ஸோ, அது கொஞ்சம் அன்ரீச்சபிளா இருக்குன்றனால ஐ ஜஸ்ட் பிரிஃபர்ட் இட் தேர். அடுத்ததா கீழ இருக்க ஸ்பாட் ஃபுல்லாவே இடிகல்க்கு தான். ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மார்ட்டர் அண்ட் பெஸ்டில். ஸோ, இது வந்து அந்த ரோட்டி பச்சடிஸ்லாம் பண்ணலான்னு வாங்குனேன். இன்னும் சீசன் கூட பண்ணல. பட் ஐ ஜஸ்ட் வான்ட் டு சேவ் த ஸ்பேஸ் ஃபார் தீஸ் 2. இதுவும் இருக்கு. பிளஸ் அது இல்லாம நம்ம இடிப்போம் இல்லையா? அந்த இஞ்சி, பூண்டு ஆர் மிளகு, ஜீரகம். ஸோ, அது 2த்தையுமே அடியில வச்சிடலாம். ஏன்னா, எங்க ஷெல்ஃப்ல வச்சாலும் ரொம்ப ஹெவியா இருக்கு. இதா உடைஞ்சு விழுந்துருமோன்னு பயமா இருக்கு. ஸோ, அதனால இந்த ஸ்பாட் வந்து ஐ தாட் இட் வில் பி த பெர்ஃபெக்ட் ஒன் ஃபார் தீஸ் 2. இளமங்கே இந்த உவமைக்கு இருவரும் விளக்கமானதேனோ. ஓ, நியூயார்க் நகரம் ஃபைனலி இந்த 2 டயர் ஸ்டாண்டு. ஸோ, இத வந்து ஒரு காஃபி ஸ்டேஷனா செட் பண்ணிக்கலாம். என்கிட்ட பெரிய அந்த காஃபியோட அந்த எஸ்தெடிக் செட்டப்லாம் கிடையாது. நம்மளோட ரெகுலர் ஃபில்டர் காஃபி பிளஸ் யூஸ் பண்ற மக்ஸு, அது இல்லாம ஃப்ராத்தர் இத தான் இங்கத்திக்கு இப்போ செட் பண்ணியிருக்கேன். பிளஸ் ரெகுலரா யூஸ் பண்ற ஸ்பூன்ஸ், ஃபோர்க்கு. ஸோ, எதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி எடுப்போமோ, எதெல்லாம் என் வீட்ல தேடப்படுமோ, அது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு கண்ணெதிரே வச்சாச்சு. ஸோ தட் தே டோன்ட் ஆஸ்க் மீ லேட்டர். தட்ஸ் த ஹோல் பாயிண்ட். அண்ட் நெறைய பொருள் நம்ம ஃபுட்ல யூஸ் பண்ணதுக்கான ரீசமே அது நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லியா இல்ல ரீச்சபிளான ஸ்பாட்ல இல்லாதது தான். ஸோ, அதனால வந்து பெப்பர் வந்து ஐ லவ் டு யூஸ் இட். பட் கம்ஃபர்டபுளா இல்லாதனால நான் ரீசென்ட்டா அத தொடுறதே இல்ல. அதனால தான் இந்த சால்ட் அண்ட் பெப்பர் மில் வாங்குனதே. ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பேட்டரி போட்டுட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்கா கவுத்த உடனே பெப்பர் சொய்ன்னு வந்துரும். ஸோ தட் நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்தா ஃப்ரீக்வென்ட் யூசேஜ் இருக்கும். பிகாஸ் பெப்பர் இஸ் டெஃபினெட்லி நீடட் ஃபார் எவ்ரி ஒன்ஸ் ஹெல்த். நல்லதும் கூட. அண்ட் மோரோவர் இட்ஸ் அ ஃபேட் பர்னர்ன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ, எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஃப்ளேவர்ஃபுல்லா. அதனால இதையும் இங்கேயே செட் பண்ணியாச்சு. பிகாஸ் கை வாட்டமா இருந்ததுன்னா நம்ம யூஸ் பண்றதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ, இதுல வந்து பேட்டரிஸ் உள்ள போட்டுட்டு ஜஸ்ட் நம்ம கவுத்தா போதும். ஸோ, அதுக்கேத்த மாதிரி பெப்பரோட ஸ்பில்லேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். ஸோ, ஐ ஃபவுண்ட் இட் ரியலி ஈஸி. ஸோ, இதுக்கு முன்னாடி மேனுவல் யூஸ் பண்ணியிருந்தேன். அதை விட ஐ ஃபவுண்ட் திஸ் இஸ் மச் மோர் கம்ஃபர்டபுள். பேட்டரி ஆப்பரேட்டட்ன போது பெருசா ஒர்க் இல்லாத போது த யூசேஜ் வில் பி ஈவன் மோர் பெட்டர். நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் தனிமை அடர்ந்தது, பனியும் படர்ந்தது, கப்பல் அதுக்கப்புறமா ரொம்பவே எஃபிஷியன்ட்டான கிச்சனுக்கு தேவைப்படுற ஒரு பொருள் தான். ஸோ, அதுவே கொஞ்சம் கியூட்டா இருந்தா எப்படி இருக்கும்? அதுக்காக தான் நான் வாங்கினேன் இந்த குப்பை தொட்டி. ஸோ, இது வந்து நம்ம ஜஸ்ட் அந்த ட்ராயர்ஸ்லேயே நீட்டா ஹூக் பண்ணிக்கலாம். அது எஸ்பெஷலி காய்கறிலாம் கட் பண்ணிட்டு அது தூக்கி தூக்கி போய் போடும்போது கஷ்டமா இருக்கும். ஸோ, இத வச்சோன்னா அப்படியே ஒன் ஸ்வைப்ல அதெல்லாம் உள்ள தள்ளி விட்டுடலாம். இவ்வளோ ஒரு கியூட்டா இருக்கிறதுனால நம்ம அப்படியே கவுண்டர் டாப் மேல அந்த சிங்க் பக்கத்துலயும் வச்சுக்கலாம். அப்படி இல்லன்னா நீங்க அந்த ஹூக் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த ட்ராயர்லயும் நம்ம மாட்டிக்கிறதுனால இட் இஸ் மச் மோர் கம்ஃபர்டபுள். ஸோ தட் நம்ம எங்கேயாவது எடுத்துட்டு சுத்த வேண்டாம். ஸோ, அதனால ஐ ஃபவுண்ட் இட் ரியலி ஹெல்ப்ஃபுல் அண்ட் ரொம்பவே கியூட்டா இருந்தது இந்த பேட்டர்னே. ஸோ, இதுக்கு மேல நான் ஒரு கவர் மட்டும் போட்டு வச்சுட்டோம்னா, நம்ம அப்பப்போ கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாமே அப்படியே கவர்ல கட்டி வி கேன் ஜஸ்ட் டிஸ்போஸ் இட்.
இந்த மாரி வீடியோவ இப்ப தான் விஜய் சித்து விளாக்ஸ்ல பார்த்தேன். மைக்ல வந்து ரெக்கார்டே ஆகாம நான் பாட்டுக்கு இஷ்டப்பட்டபடி இத ஒளறியிருக்கேன். அதோட ட்ரபிள் என்னன்னு கடைசில நம்பளுக்கும் இந்த நிலைமை வரும்னு எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா லைட் ஆஃப் ஆயிடுச்சு மைக்லன்றத பார்க்காம நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருந்திருக்கேன் ஏதோ. நத்திங் மச். ஸோ என்னோட புது கப்ல காஃபி குடிக்க போறேன்னு சொல்றேன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த புது கப்ல காஃபி போடலாம். அதுக்கு முன்னாடி கத்தி ஸ்டாண்ட செட் பண்ணிட்டோம்னா, ஒரு கார்னர் ஃபிக்ஸ் ஆயிடும். ஸோ இந்த ஒரு ஸ்டாண்ட்ல தான் வி கோனா ஃபிக்ஸ் ஆல் த நியூ நைஃப். மனதில் எழும் குழப்பம் தன்னை தீர்க்க நீ இங்கே இல்லை. நான் இங்கே நீயும் அங்கே இந்த தனிமையில் நிமிஷம். அழகாயிடுச்சுல இந்த கார்னரே. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த மேக்னெட்டிக் ஹூக்ஸ் எல்லாம் வச்சு ஃப்ரிட்ஜில வந்து ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா எடுக்கக்கூடிய ஐட்டம். அதாவது கத்தி ப்ளஸ் அது இல்லாம நான் ஃபோன் ஸ்டாண்ட் வச்சிருப்பேன் அது. அதுக்கப்புறம் ஒரு குட்டி டெக்கரேட்டிவ் பிளான்ட். ஸோ அது அந்த ஹைட்ரோஃபோபிக் வாட்டர்ல போட்டு ரூட் பண்றதுக்காக ப்ரொபகேஷனுக்காக வச்சது. சரி அதையுமே அங்க ஹேங் பண்ணியாச்சு. ஸோ ஓவராலா வந்து இட் வாஸ் அ கியூட் லிட்டில் சேஞ்ச் ஓவர் லுக். ஐ ஜஸ்ட் லவ்ட் இட். அதுக்குள்ள ஒரு குட்டி ஆல்ட்ரேஷன். எனக்கு என்னமோ வாட்டர் ஃபில்டரை விட ஐ தாட் ரைஸ் குக்கர் வில் பி மச் ஈஸியர். ஏன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டா எடுக்கிறதுனால நம்ம பக்கத்துலயே இருக்கட்டும்னு அந்த ஒரு இடத்துல மட்டும் இந்த சின்ன சேஞ்ச் பண்ணி மாத்தி வச்சாச்சு. அங்கே இந்த உவமைக்கு இருவரும் விளக்கமானதேனோ. ஓ, ஸோ ஹியர் இஸ் த ஃபைனல் ரிவீல். லைட்டையும் போட்டாச்சு. அடுப்பெல்லாம் பளபளன்னு மின்னுது. இதுவும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா கொஞ்சம் லைட்டா அழுக்கு இருந்தா கூட பளிச்சுன்னு காமிச்சு குடுத்துரும். பட் ஸ்டில் இப்போதைக்கு நம்ம பாசிட்டிவா சந்தோஷமா இருப்போம். ஸோ ஹியர் இஸ் த ஃபைனல் லுக். கொஞ்சம் கொஞ்சம் இடமாற்றமும் நடந்தது. பட் எண்ட் ஆஃப் தி டே த லுக் தட் வி கிரியேட்டட் இஸ் ஸோ குட். ஸோ இந்த ஒரு கிச்சனில் தான் இதுக்கப்புறம் வந்து குக்கிங் அண்ட் குட்டி குட்டி ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாமே வரப்போகுது. எனக்கு பேசிக்காகவே இந்த கவுண்டர் டாப்பில் வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் இருந்தால் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ ஐ எம் நாட் அ பர்சன் டு கெட் ஸோ கம்ஃபர்டபுள். இதுவே எனக்கு ஒரு புது வென்ச்சர் மாதிரி. ஏன்னா திடீர்னு மிக்சியில் அரைக்கும் போது ஏதாவது செதறிடுச்சுன்னா எவ்வளோ க்ளீனிங் இருக்குன்னு யோசிச்சாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு சில அழகான விஷயங்கள் வரும்போது கொஞ்சம் சைடில் இந்த மாதிரி ட்ரபுளும் சேர்த்து தானே வரும். உங்களுக்கும் இந்த லுக் பிடிச்சிருக்கான்னு மறக்காம தயவு செஞ்சு என்கிட்ட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்பவே ஹார்ட் ஒர்க் அண்ட் சோல்ஃபுல்லாக பண்ண ஒரு விஷயம். ஐ ஜஸ்ட் வுட் லைக் டு ஹியர் இட் ஃப்ரம் யூ. இந்த வீடியோவை வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது கன்சிடர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின எனி காமெண்ட்ஸ் டூ லெட் மீ நோ. ஐ வுட் லவ் டு ஹியர் இட் ஃப்ரம் யூ. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் see you, tata bye bye and take care. தாலாட்டு போல என்னை உறங்க வைக்க நீ இல்லை. தினமும் ஒரு முத்தம் தந்து காலை காஃபி கொடுக்க நீ இல்லை.